சத்திய வாசகன். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். பொய்ச்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். உண்மையுள்ள சாட்சிக்காரன் உண்மையை மாத்திரமே பேசுவான். அவன் சத்திய வாசகன். தன்னுடைய புத்திக்கும் ஞானத்திற்கும் எட்டிய வரையில் தனக்கு தெரிந்திருக்கும் உண்மைகளை மாத்திரமே பேசுவான். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். பொதுவான சம்பாஷணையாக இருந்தாலும் நியாய விசாரணையாக இருந்தாலும் நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது சாட்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் சத்திய வாசகன் சத்தியத்தை மாத்திரமே பேசுவான். அவன் ஆணையிட்டு பேசினாலும் ஆணையிடாமல் பேசினாலும் அவனுடைய வாயில் இருந்து உண்மை மாத்திரமே வெளிவரும். நீதியின் பிரமாணம் சத்திய வாசகனை ஆளுகை செய்கிறது. சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்தி சத்தியத்தை கனம் பண்ணுகிறான். சத்தியம் இவனை கனம் பண்ணுகிறது. இவனுடைய இருதயத்தில் சத்தியம் மாத்திரமே நிரம்பி இருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. இவனுக்கு நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசமும் வேறுபாடும் தெரியும். நன்மை தீமை என்னதென்பதை இவன் அறிந்திருக்கிறான். சத்திய வாசகன் நீதியை மாத்திரம் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். பொய்ச்சாட்சிக்காரன் வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். இவனிடத்தில் பிறரை வஞ்சிக்கிற ஆவி இருக்கும். உண்மையை பொய் போலவும் பொய்யை உண்மை போலவும் ஜோடனையாக பேசுவான். தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினாலும் வஞ்சக எண்ணங்களினாலும் பொய்ச்சாட்சி சொல்லுவான். இவனை சத்திய ஆவியானவர் ஆளுகை செய்யவில்லை. பொய்ச்சாட்சிக்காரனை பொய்யின் ஆவி ஆளுகை செய்கிறது. நாவை பயன்படுத்துதல். சத்தியத்தை பேசுவதற்கு, பொய்யை பேசுவதற்கு, பட்டய குத்துகள் போல் பேசுவதற்கு, ஆசீர்வாதத்தை பேசுவதற்கு.